நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு விஷயம் இருக்கும். அதை பல நேரங்களில் யார்கிட்டையும் வெளிப்படையாக ஷேர் பண்ண முடியாமல் போகலாம். மேபி அந்த ஒரு விஷயத்தை யார்கிட்டயாவது ஷேர் பண்ணால் மனசில் இருக்கிற பாரம், மைண்டில் இருக்க ஸ்ட்ரெஸ் குறைமேனு கேட்க ஒரு காதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் அந்த விஷயத்தை யார்கிட்டயாவது வெளிப்படையாக சொன்னால் ஒருவேளை அவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டா, இல்லை அவங்க வேற யார்கிட்டயாவது சொல்லிட்டா, இப்படி நீங்க தயங்கி உள்ளுக்குள்ளேயே வச்சு தவிச்சுக்கிட்டு தயங்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. இங்க நீங்க சீரியஸான விஷயத்த மட்டும்தான் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லைங்க. அரசியல்ல, சோஷியல் மீடியால நீங்க கவனிக்கிற விஷயங்களை பத்தி உங்க கருத்துக்கள், வாழ்க்கையில உங்களுக்கு நடந்த அனுபவங்கள், உங்களை பாதிச்ச விஷயங்கள்னு தொடங்கி என்ன பார்க்குற மாதிரி இருக்கிற மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டேஸ். ஸோ எனக்கும் வந்து ஐ ஹவ் பார்ன் வித் 6 கசின்ஸு. நான் அதில் தான் சின்ன பொண்ணு. ஸோ என்னை ரொம்ப எல்லோரும் கேரிங்காக பார்த்துப்பாங்க. ப்ளஸ் 4 ஆஃப் தெம் ஆர் பாய்ஸ். அதனால் வந்து எனக்கு சுட்டியாக இருக்கிறது சின்ன வயசுலேருந்தே அது என்னோட இது. ஸோ என்னை எல்லாருமே கேர் பண்ணிவிட்டு ஒரு ஜாலியாக இருந்து ஊரை சுற்றி நைட் ரைட்ஸ் போயிட்டு, நைட் பீச்சுக்கு போயிட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, மழையில் போய் நனைஞ்சு, இதை மாதிரி தான் நான் சின்ன வயசுலேருந்தே வளர்ந்தேன். இப்போவும் நான் அப்படி தான் இருக்கேன். ஸோ என்னை பார்க்குற மாதிரியே இருக்குன்னா நான் நஸ்ரியாவை சொல்லுவேன் பெங்களூர் டேஸில். அது நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எனக்கு வந்து என்னோடய கேரக்டர் வந்து பையா மூவி கார்த்தியோட கேரக்டர் எனக்கு பிடிக்கும். ஸோ ஆக்சுவலாக அவங்க அது வந்து என்னென்னா ஒரு ரொமான்டிக்காக இருக்கும். தென் அது போக வந்து அவங்க பிடிச்ச பொண்ணுக்காண்டி நம்ம என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எனக்கு பிடிக்கும் பையா கார்த்திக், பையா மூவி. தென் அதில் பார்த்துட்டு அவங்க டிரைவிங் ஸ்கில் எனக்கு கொஞ்சம் நல்லா இதாகும், கார் டிரைவிங் ஸ்கில். ஸோ அந்த மாதிரி லாங் ட்ரைவ் போகணும், ஒரு பொண்ணோட லாங் ட்ரைவ் போகணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். ஸோ அதான் எனக்கு அந்த பையா மூவி கார்த்திக் கேரக்டர் என்னோட கேரக்டரோட கொஞ்சம் சிங்க் ஆகும். மூவி ரெஃபரன்ஸ் யூஸ்வலாக லைக் நமக்கு எல்லா மூவிஸும் வந்து எல்லா கேரக்டர்ஸும் ரெசம்பிள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்பெஷலி லைக் தனுஷ் மூவிஸ் அது இதெல்லாம். பட் நான் ரீசெண்டாக வந்து லைக் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா ஹைனானா படத்தில் வந்து விராஜ் நானி கேரக்டர். ஸோ அந்த லைக் அந்த பெயின், அந்த ஸ்ட்ரகிள் பிடிச்சவங்கள்ட்ட நான் தே ஆர் த ஒன் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு, ஈவன் தோ லைக் அவ்வளோ இருந்தும் பட் அவங்கள்ட்ட அதை வந்து கன்வே பண்ண முடியாத அளவுக்கு அந்த படம், அந்த கேரக்டர் இருக்கும். அதை வந்து நான் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிறேன் என் லைஃபோட, என் கேரக்டரோட. தேங்க்யூ. நான் வந்து இந்த சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் வர ஹாஷினி கூட ரிலேட் பண்ணிப்பேன். பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப குழந்தைத்தனமாக, ரொம்ப ஜாலியாக எல்லாருக்கூடையும் மிங்கிள் ஆகிட்டு, யார் நல்லவங்க யார் இது அப்படிலாம் பார்க்காம ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இஸ் குட். பட் அன்டில் ஒரு டைம் வரைக்கும், நம்ம ஒரு டைமில் ரியலைஸ் பண்ணும்போது அது வந்து நமக்கு அந்த மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்க முடியாது. இப்போ இருக்கிற காலப்பாடு, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து அந்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. ஸோ வந்து லைக் அந்த மாதிரி இருக்கலாம், தட்ஸ் குட். அந்த மாதிரி இருக்கிறது சைல்டிஷாக எல்லாருக்கூடையும் இருக்கிறது நல்லது. பட் நம்ம அது யார் கூட இருக்கணும், எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சைல்டிஷ்னஸ் இஸ் குட். அது நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும், நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கும். பட் சம்டைம்ஸ் அது நம்மளை சுற்றி இருக்கவங்கள ஹர்ட்டும் பண்ணும், நம்மளையுமே ஹர்ட்டும் பண்ணும். அதனால நம்ம எந்த இடத்துல அப்படி இருக்கணும், யார் கூட அப்படி இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறது வந்து நல்லது. நம்மளுக்கும் நல்லது, நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் நல்லது. ஸோ ஐ ரிலேட் தட் திங் வித் ஹர். பட் அது டு சர்டன் லெவல். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கடல் அலையோட சத்தத்தில் என் மனசில் தோற ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சில படங்கள் நம்மளோட வாழ்க்கையில் மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் ஒரு படம் மிகவும் ஒத்து போகுதுன்னு கூட சொல்லலாம், இல்லை குறைஞ்சபட்சம் ஒத்து போகுதுன்னு கூட சொல்லலாம். அது என்னோடய லைஃபோட ஒரு முன்பகுதி அப்படியே இருந்தது, ஆனால் பின்பகுதியில் சில மாற்றங்கள். அந்த படத்தோட பேர் வந்து கிரீடம். நடிகர் அஜித்குமார் என்னோடய ஃபேவரட் நடிகர். அதனாலவோ என்னவோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்குமோ என்னன்னு தெரில. அதில் ஒரு லட்சியவாதியான ஒரு
ஒரு கதாபாத்திரம் அஜித்தோடது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுன்றது அவர் அப்பாவோட கனவு. அந்த அப்பாவோட கனவை நிறைவேற்ற அவர் மிகவும் கடினமாக உழைக்கிறாரு. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்தினால அவரோட வாழ்க்கை வந்து திசை மாதிரி போகுது. அதே மாதிரி தான் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு அம்மா அப்பா நானுன்ற ஒரு சின்ன ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்த நான் ஒரு லட்சியத்தோடு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சில குடும்ப பிரச்சனைகள்னால ஏற்பட்ட மாற்றத்தினால என்னோடய கவனம் முழுவதும் படிப்பில் இருந்து ஒரு டீனேஜ் பாய் மற்றவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஆகிட்டேன். ஸோ காலேஜ் போனேன், படித்தேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்தது என்னென்னா எந்த பாடத்துலையும் நான் அரியர் வைக்காமல் பாஸ் ஆகிட்டேன். ஸோ காலேஜ் முடித்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு லட்சிய பாதையிலேருந்து கொஞ்சம் டிவேட் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த குடும்ப பிரச்சனை தான். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வளர்ந்த விதம் வாழ்ந்த விதம் அதனால் பெருசாக எந்த விதமான தவறான வழிகளுக்கு செல்லாட்டினாலுமே என்னோடய லைஃப் வந்து ஒரு புயல் வந்து தாக்குன மாதிரி ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆனது வந்து ரொம்ப ஆச்சரியமானது. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு அதே மாதிரி அஜித் சாரோட லட்சியம் வந்து மாறி அவர் ஒரு பெரிய ஒரு வேறொரு பாதைக்கு இழுத்து செல்கிற மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு தடவையும் நான் அந்த படம் பார்க்கும் பொழுது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த இந்த தொலைக்காட்சிக்கு மிக்க நன்றி. என்னுடைய லைஃப் வந்துட்டு எந்த ஒரு இதோட கம்பேர் ஆகுதுன்னா விஐபி படத்தில் வர தனுஷ் மாதிரி தான். ஆக்சுவலாக என்னுடைய சின்ன வயசு மீன்ஸ் வந்துட்டு ஒரு டென்த்தில் இருந்துட்டு எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் என்னுடைய ஆம்பிஷனாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் அது மாதிரி என்னை வந்துட்டு படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த் அதுக்காக தான் படிச்சுட்டு இருந்தேன். படிச்சுட்டு எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதினேன். ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. எதனாலும் தெரியல ஒரு 2 மார்க்கில் என்னுடைய அந்த ஒரு ஆம்பிஷன்ன்றது ப்ரோக்கன் ஆகிடுச்சு ஃபுல்லாக. சரி நெக்ஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன். ரெடி ஆகும்போது தான் என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னை வந்துட்டு தடுத்துருச்சு. எதனாலன்ட்டுனா ஃபினான்ஷியலாக எனக்கு அந்த ஒரு ப்ராப்ளம் தடுத்துருச்சு. ஃபினான்ஷியலாக வந்துட்டு எனக்கு வந்துட்டு பிரதர் இருக்கார், எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு அப்பா இல்லை. அது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரி, அது இப்போதைக்கு தேவை கிடையாது. சரி தேவையில்லை. ஃபினான்ஷியலாக வந்துட்டு ரொம்ப டவுனில் இருந்தோடனே நெக்ஸ்ட்டு அண்ணனுக்கு வந்துட்டு மேரேஜ் பண்ணணும். ஒரு சின்ன ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம். சரி அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணணும்னா ஒரு நல்ல வீடு இருக்கணும் அப்படின்றதுக்காக வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டில். சரி அந்த டைமில் நாம் உட்காந்து படிச்சுட்டு காசு வீட்டுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம வந்துட்டு வேலைக்கு போய்கிட்டு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ரெடி பண்ணேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கலெக்ஷன் ஃபீல்டில் உள்ளே ஜாயின் பண்ணேன். அதுக்காக ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பிடிக்காத மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்துட்டு அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு எதாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்துட்டு என்னுடைய ஆம்பிஷன் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆம்பிஷன் மீன்ஸ் என்னுடைய கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தேன் படிக்கிறது. ஆனால் வந்துட்டு நார்மலாக படிக்கிறத விட இப்போ அந்த வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறதுன்றது ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. நானும் 3 எக்ஸாம் எழுதினேன். ஆனால் ஃபஸ்ட்டு எக்ஸாம் 2 மார்க்கு தான் நான் மிஸ் பண்ணேன். ஆனால் அடுத்தடுத்து வர எக்ஸாம்லாம் 6 மார்க்ஸு 7 மார்க்ஸில் மிஸ் பண்ணோடனே எனக்கே ஒரு இதாகிடுச்சு. இதேமாரி படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைச்சிது. ஆனால் இப்போவும் வந்துட்டு நான் 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் டீம் லீடராக வந்துட்டு எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. எனக்கு ஒரு நல்ல சேலரி தான், 28,000. எனக்கு அது நல்ல சேலரி தான் இப்போ தோணுது. மேபி ஃப்யூச்சரில் அது கரெக்டாக இருக்குமான்னு தெரியல. நல்ல சேலரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் எனக்கு அந்த கவர்மெண்ட் ஜாப்ன்றது என்னுடைய ஆம்பிஷனாகவே இருந்துச்சு. இப்போ கூட வந்துட்டு இன்னைக்கு நாள் வரைக்கும் இன்றைக்கி கூட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கேன். அது எப்பயுமே ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன். மேபி எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த இயரில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு 1.5 மந்த்து தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இயரில் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் என்னுடைய ஆம்பிஷனை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிவிடுவேன்.
என்னோடய ஆம்பிஷன் வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 24க்குள்ளே அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். ஆனால் ஃபினான்ஷியல் இஷ்யூவாக ஃபேமிலி இருக்கிற சுச்சுவேஷனால என்னால் அது வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக 2025ல் என்னுடைய ஆம்பிஷன்ன்றது கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையால் மட்டும்தான் இன்னைய நாள் வரைக்கும் அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதா இருக்கட்டும் சரி, கோச்சிங் கிளாஸ் போகிறதா இருக்கட்டும் சரி, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எல்லாமே போயிட்டு தான் இருக்குது. எனக்குள்ளே அந்த நம்பிக்கை இன்னும் வந்துட்டு உயிரோடு தான் இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன்.